வந்துடுறேன்னு சொன்னாரு. உள்ள போயிட்டாரா? சரி, நான் போய் விளக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். நம்மளும் உள்ள போய் பார்ப்போம். ஏ ரித்தி, என்னடியே இப்ப விளக்கு வாங்குறது முக்கியமாடி? நம்ம என்ன அதுக்கா வந்திருக்கோம்? வாடி, மாமா கிட்ட போய் பேசிட்டு சட்டு புட்டுன்னு கிளம்புவோம். ஒவ்வொரு நிமிஷமும் பக்கு பக்குன்னு இருக்கு. என்னது பக்கு பக்குன்னு இருக்குதா? உன் மூஞ்ச பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. உன் ரூட்டெல்லாம் கிளியரா வருதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏய், வெளியில பார்க்க தாண்டி அப்படி இருக்கு, உள்ளுக்குள்ள 100 எரிமலை வெடிக்குது. ஏண்டி அம்மா கிட்ட அவ்வளவு வேகமா பேசுன, இப்ப இங்க வந்து இப்படி பம்புற? அம்மா கோவமா பேசுனாங்கடி, அதனாலதான் நான் அப்படி பேசுனேன். ஆனா மாமா எப்படி பேசுவாருன்னு தெரியலையே, ஒரே குழப்பமா இருக்கு. சரி சரி, பயந்து தொலையாத. ஏதேதோ பேசி களத்துல இறங்கியாச்சு. இதுக்கப்புறம் பின்வாங்கினா சரியா வருமா? எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். நீ பயப்படாத, நான் தான் உன் கூட இருக்கல்ல. ரித்தி, ஆமாண்டி, எப்படி கண்டுபிடிச்ச? இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குலாம் அந்த பீஜம் தாண்டி போடுவாங்க. ஆனா இதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். போகும்போது 2 பிளாக் கரண்ட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்க, ஞாபகம் இருக்குல்ல? அப்புறம் பயத்துல மறந்துட்டு அது இதுன்னு பேச்ச மாத்தன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதாண்டி மகள நீ. அடச்சே, நான் கூட உனக்கு என்னவோ நினைச்சேன். கடைசியில 2 பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம்காக வாடி. அப்புறம் உனக்காக நினைச்சியா? அதெல்லாம் ஏற்கனவே வாங்கின வரைக்கும் போதும், இனிமே வாடி தாங்காது. வா போவோம். வந்து நீங்க ஐஸ்வர்யா கிட்ட ஏதோ பேசுறேன்னு சொல்லியிருந்தீங்களா அம்மா கிட்ட? நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் விளக்கு போட்டு வந்துடுறேன். அடி பாவி, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், பயப்படாத, நான் இருக்குன்னு சொன்னியடி. இப்படி ஆளை பார்த்ததும் என்ன தனியா விட்டுட்டு அப்ஸ்டாண்ட் ஆயிட்டியடி. ச்சே, உனக்கு போய் அந்த பிஜிஎம் போட்டம் பாரு, என்ன சொல்லணும்? என்னம்மா ஐசு, எப்படி இருக்க? நல்லா இருக்க மாமா. அம்மா சொன்னாங்க நீங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னதா. நான் எதை பத்தி பேச போறேன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் என்னைக்கு நீயும் அந்த ஊர்மிளா மாதிரி ஓடி போகலான்னு முடிவெடுத்திருக்க? என்ன மாமா சொல்றீங்க? நான் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண போறேன்? வேற வழி இல்லையம்மா. உங்க அப்பாக்கு தான் காதல் கல்யாணம்னாலே பிடிக்காது. அப்ப நீ அதை தானே செஞ்சாகணும். என்னது லவ்வா? என்ன மாமா ஏதேதோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. போதும் ஐசு, நடிக்காது. எல்லாரும் ஏமாத்தின மாதிரி என்னையும் ஏமாத்தினு மட்டும் நினைக்காத. என்ன ஒரு மாஸ்டர் பிளான். கல்யாணம் வேணான்னு சொன்னா உன்னை பத்தி விஷயம் தெரிஞ்சிருன்றதுக்காக எல்லாரும் முன்னாடி சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சுட்டு கிறிஸ்கிட்ட மட்டும் விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்க. அப்பதானே அந்த இழுச்சவாய் உனக்கு ஓடி போறதுக்கு உதவி செய்வான். ஆமா, இனிமேதான் கல்யாணம் பண்ணணுமா இல்ல ஆல்ரெடி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டியா? மாமா, ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். அப்புறம் வேற என்னதான் காரணம்? எதுக்கு இந்த கல்யாணம் வேணாம்னு சொன்ன? உண்மையை சொல்லு. அது நான் படிச்சிட்டு வேலைக்கு போகணும். போது நிறுத்து. ஒரே போய் திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடுமா? நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இப்பவே நான் மச்சங்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். மாமா, நான் உண்மையை சொல்லிடுறேன் மாமா. ஆஹா, கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாளா? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே. கொஞ்சம் சத்தமா தான் சொல்லேன்டி. ஐயோ, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே. பேசாம பக்கத்துல போய் ஒண்ணும் தெரியாத மாதிரி நின்னுட வேண்டியதான். என்ன ரித்திகா, கோயிலுக்கு சாமி கும்பிடவா வந்த? இல்ல, சூனி வைக்க வந்த. கொழுப்ப பாரா இதுக்கு. இல்லடி, ஏய் இல்லடி. என்னத்த? என்னடி ஒரு பெரிய மனுஷி கேக்குற திமிரா பதில் சொல்லிட்டு போற? நாளைக்கு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணா என் வீட்டுக்கு தான் வரணும், தெரியல உனக்கு? ஐயோ, வர ஆத்தத்துக்கு அப்படியே உனக்கு கழுத்து நெரிச்சு கொன்னிடுவேன். கேட்கற கேள்வி கேனத்தனமா கேட்டுட்டு என்னைய மிரட்டுறியா? கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க? சாமி கும்பிட தானே வருவாங்க. ஆமா, நான் எப்போ உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? இப்படிதான் ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரியுங்களா உங்களை? அடியே, நீ தானடி எப்பவும் சுரேஷ் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், சுரேஷ் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிக்கிட்டு தெரியுவ. அது வந்து அறியாத வயசுல தெரியாம சொன்னது. யாரா இருந்தாலும் சாக்லேட் வாங்கி கொடுத்து பிடிக்குமான்னு கேட்டா பிடிக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி சுரேஷ் மாமாவும் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாரு, நானும் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதை போய் பெருசா எடுத்துக்கிறீங்க. ஐயோ, நீங்க வேற என் அவசரம் தெரியாம மொக்க போட்டுக்கிட்டு இருங்க, உங்களை அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன். எது மொக்க போடுறேனா? அடியே நில்லுடி. எப்படி கூப்பிட கூப்பிட மதிக்காம போகுது பாரு. அப்படிலாம் சாதாரணமா விட்டுற மாட்டேன்டியே. என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என் வீட்டு மருமாவ. எனக்கு வேற வழி தெரியல மாமா, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன். அதுக்குள்ள சொல்லி முடிச்சிட்டாளா? ஐயோ, எல்லாம் இந்த வசந்தியத்தையில தான். இருக்கட்டும் இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு நாள் தனியா கவனிக்கணும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இவ என்ன சொன்னான்னு தெரிஞ்சுக்கலன்னு என் மண்டையே வெடிச்சிருவேன். ஐயோ, பார்வையிலே சுற்றுவார் போல இருக்கே. ஐஸ்வர்யா, நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. என்ன மாமா என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? நியாயப்படி நான் தான் உங்க எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்கணும். முதல்ல நான் கிறிஸ் கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். என்னால பாதிக்கப்பட்டது அவங்க தான். பரவாயில்ல விடுமா, நீ என்ன பண்ணுவ? உன் சூழ்நிலை அப்படி. மாமா, இத பத்தி அப்பா கிட்ட கோயில்ல இருந்து சத்தியம் பண்ணி சொல்றேன். உங்க அப்பா கிட்ட இதை பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். உங்க அப்பா மேல எவ்வளவு மரியாதை இருந்திருந்தா நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்ப. உன்னோட முடிவுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் இல்லையா? நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். அதுக்கு நான் எப்பவுமே துணையா இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். நீ வீட்டுக்கு போனதும் இங்க நடந்தது எதையும் சொல்ல வேண்டாம். அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். அதே சமயம் யாருக்கும் பிரச்சனை இல்லாம இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நீ இதை பத்தி கவலைப்பட வேணாம்.
சரிங்க மாமா. சரிம்மா, நான் கிளம்புறேன். நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க. போயிட்டு வரமா ஐசு. ஏன் எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்களா? இந்த நேரத்துல இவகிட்ட எதை கேட்டாலும் உண்மையை சொல்லவே போறதில்ல. இவளை எப்ப எங்க எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியும். என்கிட்டயே உன் லவ் மேட்டரை மறைக்கிறல்ல. வாடி, உன்னை கேட்க வேண்டிய இடத்துல கேட்கறேன். ஏன்டி இன்னும் அங்கே நின்னுட்டு இருக்க? வந்த வேலை தான் முடிஞ்சதுல, வா போவோம். முடியல. ஒரு நாள்ல எத்தனை துணியை துவைச்சு போடுவேன். இந்த பையன் என்ன புஸ்கன்னு உச்ச போயிட்டே இருக்கான். வயித்துல ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் வச்சிருக்கானா? இந்த மனுஷனை பேம்பஸ் வாங்கி சொன்னா எங்க தான் போய் தொலைஞ்சாரோ தெரியல. ஐயோ, இவர் வரதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவோம் போல இருக்கே. ஒரு வேலையை கூட உருப்படியே செய்ய மாட்டாரு. எப்பா, கை கால் எல்லாம் ஒரே வலி. ஆமா, இதுக்கு முன்னாடி நம்ம எப்ப இந்த அளவுக்கு வேலை செஞ்சோம்? கல்யாண புதுசுல. என்ன சொன்னீங்க? ஆமா, கல்யாண புதுசுல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்ச. நான் கூட பொண்ணு ரொம்ப பொறுப்பா இருக்காளேன்னு நினைச்சேன். கடைசில தான் தெரிஞ்சது நீ ஒரு அரவேக்காடுன்னு. என்னது அரவேக்காடா? யார பார்த்து இந்த வார்த்தை சொன்னீங்க? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி என்ன குறை சொல்லுவீங்க? அடக்கி நிறுத்து ஓட்டத்தை. பார்க்க சகிக்கல. உன் முன்னாடி தான் உன் குறைய சொல்லுவாங்க. பின்ன ஊர்க்காரங்க கிட்ட போய் சொல்லுவாங்க. இப்ப என்ன உங்களுக்கு? காலையில இருந்து நானும் பாக்குறேன், என்கிட்ட சண்டை வாங்குறதுக்காக துடிக்கிறீங்க. ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. உன்கிட்ட சண்டை வாங்க துடிக்கிறேன். பொழுது போன நேரத்துல போய் அந்த புள்ள துணியை துவைச்சிருக்கே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? குழந்தைக்கு மாத்தி போட துணி இல்ல, அதான் துவைக்க வேண்டியதா போச்சு. இப்ப என்ன வந்துட்டு உங்களுக்கு? விளக்கு வச்சதுக்கு அப்புறம் துணி துவைச்சு போடு, வீடு நல்லா விளங்கும். வீடு விளங்குறதுக்கும் துணியை துவைக்கிறதுக்கு என்னத்த சம்பந்தம் இருக்கு? ஏதாவது முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எது முட்டாள்தனமா பேசுறேன்னா? நீ தாண்டி அரை முட்டாளு, முக்கா முட்டாளு, முழு முட்டாளு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணா லட்சுமி நம்ம வீட்ல எப்படி தங்குவா? எது லட்சுமியா? யார் அது லட்சுமி? அந்த பொண்ணு அவசரத்துக்கு தங்க வச்சதுக்கு அவ்வளவு பேச்சு பேசுனீங்க. இப்ப எங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்லாம யாரும் லட்சுமியை தங்க வச்சிருக்கீங்க? அடியே கூறு கட்டவளே, லட்சுமினா லட்சுமி தேவடி. அந்த மகாலட்சுமியை சொன்னேன்டி, அவ அருள் இருந்தா தானே நம்ம குடும்பம் விளங்கும். இவங்க என்ன மென்டலா? இல்ல லூசு. என்ன 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 சொன்னீங்க? இதுதான் சின்ன சைஸா. இதை விட சின்னது நம்ம ஏரியால எந்த கடையிலுமே இல்ல. இதுக்கப்புறம் பெரிய மார்க்கெட் தான் போனோம். அதுக்கு தான் சொல்றேன். இதே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்சம் லூஸா தான் இருக்கும். ஓ, பேம்பஸ் சொன்னீங்களா? நான் கூட என் மைண்ட் வைஸை கேட்ச் பண்ணிட்டீங்களோன்னு நினைச்சேன். என்ன மைண்ட் வைஸா அது இதுன்னு அந்த பொண்ணோட வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணியா இல்லையா? அதெல்லாம் எப்பவோ பண்ணிட்டேங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு வீட்ல இருந்து வந்துருவாங்க. நம்ம அவளை இன்னைக்கே அனுப்பி வச்சிடலாம், கவலைப்படாதீங்க. இது வரையா விளங்கிடும். ஐயா, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க ரெண்டு பேரும் பண்றத பார்த்தா தான் கடுப்பாகுது. ஏமா, நீங்க தானே அந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரிச்சு சட்டு புட்டுன்னு வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னீங்க. இப்போ என்ன எப்படி பேசுறீங்க? ஆமாடா, நான் தான் சொன்னேன். அதுக்காக இப்பவே அனுப்பணுமா? வேணும்னா ஒரு 4 நாள் நம்ம வீட்ல வச்சிருந்து அனுப்புவோமா? என்னடி திமிரா? உனக்கு வர வர வாய் ரொம்ப அதிகமா நில்லுது. அப்படிதான் நீளம். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணி பிரச்சனை பண்றதே உங்க வேலையை போச்சு. இதே மாதிரி போயிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வாய் மட்டும் இல்ல கையும் நீண்டிடும். என்ன இப்ப என்ன? நீங்க பேசிட்டே இருக்கீங்க, நான் கேட்டுட்டே இருக்கணுமா? என்ன இப்ப என்ன? ஐயோ, ரெண்டு பேரும் நிறுத்துங்க. இந்த ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட வெக்கமான இல்ல. பொழுது விழிஞ்சு பொழுது போனா ஏதாவது ஒரு காரணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சண்டை போடலன்னு ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்னடா சொக்க, உன் பண்டை சால் கொடுத்துட்டாளா? சும்மா இருக்கமா கொஞ்ச நேரம். மேல ஒரு பொண்ணு இருக்கு, அது நமக்கு சொந்தமா பந்தமா. அந்த பொண்ணு முன்னாடி இப்படி அடிச்சுக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அந்த பொண்ணு உங்க ரெண்டு பேரையும் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைக்கும்? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? இதே மாதிரி தான் அந்த ஊர்லயும் என் மானத்தை வாங்குனீங்க. இப்ப இங்க வந்து என் மானத்தை வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏங்க என்னங்க சொல்றீங்க? நான் என்னங்க பண்ணேன்? வாயை மூடி சின்ன பொண்ணு. இப்ப என்னமா உங்களுக்கு? நீங்க விளக்கு வச்சுட்டீங்க, அதனால இந்த பொண்ணு வீட்டை விட்டு போக கூடாது அதானே? ஆமா, அத தான் சொல்ல வந்தேன். எது வந்தாலும் நாளைக்கு காலையில அனுப்பிக்கோங்க. இப்ப அனுப்பாதீங்க. முடியாதுமா. அந்த பொண்ணு ஒண்ணு இந்த வீட்டை சேர்ந்தவ இல்ல. நீங்க போடுற ரூல்ஸ் எல்லாம் நாங்க மட்டும் தான் கேட்க முடியும். வெளியாலும் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அசோக், நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கடா. இந்த மாதிரி போனா நம்ம வீட்ல என்ன எதுவும் மாற போறது இல்ல. எல்லாம் அப்படியே தான் இருக்கும். என்ன அம்மா கிட்ட மேடம், யாருங்க? என் பேரு வெங்கடேசன், ஊர்மிளாவோட. வாப்பா வாப்பா வாப்பா. எங்க ஊர்மிளாவோட ஹஸ்பண்டுங்க? வாப்பா வாப்பா. இதெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் திருந்தாதீங்க. பட்டாதான் புரியும். மேடம், என் ஒய்ஃபும் குழந்தையும் எங்க இருக்காங்க? பயப்படாதப்பா, அவங்க ரெண்டு பேரும் மேலதான் இருக்காங்க, நீ போய் பாரு. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. நீங்க ஊர்மி அனுப்பிச்சீங்கன்னா நான் வீட்டுக்கு கூட்டு போறேன். அம்மா வேற பயந்து போயிருக்காங்க. சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். ஏப்பா, அந்த பொண்ணு வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு வந்திருக்கு, நீ போய் சமாதானப்படுத்தாம இங்க நின்னுக்கிட்டு கூப்பிடுங்கன்ற. அது இல்ல. அதெல்லாம் அவ செஞ்ச தப்ப நினைச்சு அவ நிறைய வருத்தப்பட்டுட்டா. இருந்தாலும் தன் புருஷன்காரன் வந்து அவளை சமாதானப்படுத்தணும்னு யோசிப்பால. போப்பா, போய் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போ. சரிங்க மேடம். ஒரு நிமிஷம். சதீஷண்ணா? இல்லப்பா, சொல்லுப்பா. அண்ணா, ஒரு 10 நிமிஷம் எனக்கு வந்துடுறேன். யார்ப்பா, உள்ள வர சொல்ல வேண்டியதானே? தெரிஞ்ச அண்ணன் தான் மேடம். அவர் கூட தான் இங்க வந்தேன். சரிப்பா, உள்ள வர சொல்லுங்க. இருக்கட்டும் மேடம், பரவாயில்ல. நான் போய் ஊர்மியை கூப்பிட்டு வந்துடுறேன். சரிப்பா, மேல மொதல் ரூம்ல இருப்பா, போய் பாரு. நீ கூட போக வேண்டியதானே? என்ன சண்டை இருந்தா போட்டுக்கு போறாங்க திரும்ப. அதெல்லாம் சண்டை போட மாட்டாங்க. சின்ன சிறுசுங்க ஏதாவது தனியா பேசட்டும், நம்ம எதுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணணும்? சரி போ. அந்த பையனுக்கும் அவங்க வெளியே நிக்கிறாரு, அவருக்கும் காஃபி டீ ஏதாவது போட்டு கொடு. டீ காஃபியா? போடுறேன் போடுறேன். ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்குது. சாப்பிட்டு பாக்குறியா? ஐயோ, எனக்கு வேணாமா. ஏண்டி கொஞ்சமா சாப்பிடாண்டி. உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்க போகுது. வயிறு மட்டுமா வலிக்கும்? நாளைக்கு மேடம்க்கு என்னென்னலாம் வலிக்க போகுதுன்னு நானும் பார்க்க தானே போறேன். போடி, அதெல்லாம் ஒரு பேராசிட்டமால் போட்டா சரியா போயிடும். ஆசைப்பட்டதை அப்பப்ப வாங்கி சாப்பிட்டேன்னு தெரியுமா? எப்படியே போ.
ஆனா அம்மா கிட்ட மட்டும் நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிடாத. சேச்சே, அதெல்லாம் சொல்ல மாட்டேன்டி, நீ கவலைப்படாத. கோயில்ல வேற நீ அழுதுகிட்டே இருந்தியா, எங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்காம ஏமாத்திடுவோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, சொன்ன மாதிரியே வாங்கி கொடுத்துட்டேன், என் செல்ல அக்கா. இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீ கேட்டதை வாங்கி கொடுத்தா அக்கான்னு சொல்லுவேன், இல்லைன்னா ஐஸ்வர்யான்னு பேர் சொல்லி கூப்பிடுவேன். உனக்கு தெரியாதா எனக்கு? சரி சரி, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. இருட்டிக்கிட்டே இருக்க பாரு, வீடு போய் சேரணுமா இல்லையா? கொஞ்ச நேரம் இருடி, ரசிச்சு ருசிச்சு சாப்பிட வேணாமா? ஆமா, கோயில்ல நீ மாமா கிட்ட என்ன சொன்ன? அது வந்து உண்மையை சொன்னேன். நம்ம வீட்ல சொன்னல, அதை பத்தி தான் மாமா கிட்ட. ஹாய் தேஜு. ஹாய் ரித்திகா அக்கா. என்னடி டியூஷன் போயிட்டு வரியா? ஆமாக்கா. அம்மா இன்னைக்காவது எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கம்மா. தேஜு சும்மா இரு. அம்மா, பனிக்காலத்துல எல்லாம் யாருமே ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னீங்க, பாருங்க ரித்திகா அக்கா சாப்பிடுறாங்க. தேஜு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும்டி, ஜுரம் வரும், அப்புறம் எக்ஸாம் எழுத முடியாது. போங்கம்மா, எப்ப பாரு இதே மாதிரி சொல்றீங்க. ஐஸ்கிரீம் பால்ல தானே செய்றாங்க, பால் குடிச்சா நல்லதுன்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. அப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மட்டும் எப்படி சளி பிடிக்கும்? இது ஒரு நல்ல கேள்வி, பதில் சொல்லுங்க அமுதாக்கா. ஏண்டி நீ வேற இந்த வண்டை ஏத்தி விடுற? அடியே, எத்தனை தடவை சொல்லிருக்கேன், பாலா குடிச்சாதான் சத்து. இந்த மாதிரி ஃப்ரீசர்ல எல்லாம் வச்சு சாப்பிட்டாக்கா சளி தான் பிடிக்கும். ஃப்ரீஸ்ல இருந்தா தானே சாப்பிட கூடாது. வாங்கி கொடுங்க, நான் ஃப்ரீஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் சாப்பிடுறேன். அடி வாங்க தேஜு, சும்மா இரு. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். என்னடி இப்படி தொல்லை பண்ற? சரி விடுங்கக்கா. தேஜு தேஜு, அழாத, நான் வாங்கி தரேன், நிறுத்து, அழுகி நிறுத்து. தேங்க் யூ ஐசக்கா. ஐசக்கா, எனக்கு ஐஸ் வாங்கி தர பாருங்க, ஐஸ் வாங்கி தர பாருங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு தேஜு. அப்படி என்ன உனக்கு ஆடம்? ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன். பரவாயில்ல விடுங்கக்கா, குழந்தை தானே. அதெல்லாம் சரியா? அப்படி என்ன இவளுக்கு ஒரு ஆடம்? எங்க அம்மாலாம் ஒரு பார்வை தான் பார்ப்பாங்க, அப்படியே நாங்களாம் அமைதியாயிடுவோம். ஆனா இவ என்னையே முழுகிடுவா போல இருக்கே. எது பேசினாலும் ஒரு கேள்வி கேட்கறது, ஒரு பதில சொன்னா அதுல ஒரு கேள்வி கேட்கறதுன்னு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கா. ரொம்ப திமிராயிடுச்சு இவளுக்கு. என்னக்கா நீங்க? அவ தான் சரியா இருக்கா. அம்மா சொன்ன உடனே மண்டையாட்டினதுலாம் உங்க காலம், அது அப்பவே முடிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் பசங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க, நீங்க அதுக்கு பதில் சொல்ல ரெடியா இருங்க. இந்த சின்ன வயசுல எப்படிலாம் யோசிக்கிறா பாருங்க. நீங்க கூட இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்க மாட்டீங்க. அது என்னவோ உண்மைதாண்டி அம்மா. எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னா போதும், நாங்க எல்லாம் அமைதியாயிடுவோம். நாங்க அப்படியே இருந்து வளர்ந்துட்டோம், எங்களுக்கு பழகி போச்சு. அம்மா இந்தாங்க, நீங்க ஒன்று சாப்பிடுங்க. வேணாண்டம்மா, நீ சாப்பிடு. தேஜு, என்னக்கா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு போய் சுடு தண்ணி குடிக்கணும், புரியுதா? அச்சோ, இங்க நின்று சாப்பிடலாம் நேரம் இல்லம்மா. அவங்க அப்பா வந்துட்டாரு, நான் போய் டிஃபன் செய்யணும். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு நடடி. சரிம்மா. ஓகே, பாய் ரித்திகாக்கா, ஐசக்கா. பாய் தேஜு. நீங்களும் இங்க ரொம்ப நேரம் நிக்காதீங்க, சட்டப்பட்டுன்னு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க, அம்மா தேடுவாங்கல்ல. சரி, நான் வரட்டுமா? சரிக்கா. வந்தவங்களே போயிட்டாங்க, இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டி நீ சாப்பிடுவ? தோ இப்ப சாப்பிட்டுறேன். ஆமா, மாமா கிட்ட என்ன பேசிட்டு இருந்த சொல்லு. அதான் அப்பவே சொன்னலடி. இல்ல, வேற ஏதோ விஷயம் இருக்கு. இங்க வச்சு கேட்கலான்னு இருந்தேன், அதுக்குள்ள அமுதாக்கா வந்துட்டாங்க. ஐசு, நீ மாமா கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் சைட்ல இருந்து கேட்டுட்டா இருந்தேன். அப்ப கூட மாமா திட்டு கல்யாணம், ஊர்மிளா அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நீ ஏன் சொல்றியா இல்ல நான் அம்மாட்ட போய் சொல்லிடுவா? பாரு, என்னால நீ அடி வாங்கினா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன், அதோட நம்ம டீலிங் முடிஞ்சு போச்சு. நான் மாமா கிட்ட என்ன பேசணும்னா நீ கேட்காத, நானும் சொல்ல மாட்டேன். வா போலாம். டீலிங் முடிஞ்சு போச்சா? போடி போ, உன் வாயாலே எல்லா விஷயத்தையும் சொல்ல வைக்கிறேன். பாருங்களா எப்படி சிரிக்கிறேன்னு. அப்பா கையில வந்ததும் உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? இனிமே அழவே கூடாது, எப்பவும் செல்லக்குட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன ஊர்மிளா, உன் பிள்ளையோட சிரிப்பை பாத்தியா? இனி எப்பவும் அது மாறக்கூடாது, அது உன் கையில தான் இருக்கு. நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்லி மொக்க போட விரும்பல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணணும். நம்ம கஷ்டத்தை சொல்ல யாருமே இல்லைன்ற நினைப்பு இனிமே உன் மனசுல வரவே கூடாது, புரிஞ்சுதா? இல்ல சிஸ்டர், இனிமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்க வீட்ல வராதபடி நான் பாத்துக்கிறேன். ஐயோ, நான் அதை மீன் பண்ணி சொல்லலப்பா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வரதெல்லாம் சாதாரண விஷயம். நீங்க எவ்வளவுதான் கவனமா இருந்தாலும் அதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. பெரும்பாலும் அந்த மாதிரி சூழ்நிலையில எல்லா பெண்களும் அவங்க அம்மாக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. ஊர்மியோட அம்மா தான் அவகிட்ட பேசுறது இல்லையே, அதனால தான் சொன்னேன். அவளுக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஒரு அம்மா மாதிரி என்ன அன்பா பாத்துக்கிட்டீங்க. ஒரு ஃப்ரெண்டு மாதிரியும் சிஸ்டர் மாதிரியும் நான் பண்ண தப்பெல்லாம் எடுத்து சொல்லி எனக்கு புரிய வச்சிங்க. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ண இருந்தேன், அதுல இருந்து என்னை மீட்டு எனக்கு என் வாழ்க்கையை திருப்பி கொடுத்துருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. என்னைக்குமே நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேங்க்கா. உங்களுக்கு எப்பயுமே நான் நன்றியோட இருப்பேன். என்னம்மா ஊர்மிளா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு என் தங்கச்சியா இருந்தா விட்டுருவேனா? என் தங்கச்சி மாதிரி தாம்மா நீயும். கூட பிறந்தாதான் பிறப்பா என்ன? அப்படியே ரொம்ப பாசமா எப்பொழுதுக்கிறாங்க. விளக்கு வச்சதுக்கு அப்புறம் அனுப்பாதேன்னு சொல்றேன், கேட்கறாளா இவ எங்கனா? ஆமா, அந்த பொண்ணு என்ன புதுசா புடவை கட்டியிருக்கு, என்னன்னு கேட்போம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. ஆமாமா, அந்த ஏழை மாரியம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க இருக்கிற ஸ்டாண்ட்ல தான் நாங்க இருக்கோம். அப்ப ரொம்ப பக்கம் தான் இல்ல? கூப்பிட்டா எவனா வருதா பாரு எருமை. அப்படியே ஓரக்கண்ணுல பாத்துக்கிட்டு நிக்குது. சின்ன பொண்ணு, என்னத்த? இங்க வாடி ஒரு நிமிஷம். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, இதோ வந்துடுறேன். என்னத்த, எதுக்கு நை நைன்னு கூட்டிகிட்டே இருக்கீங்க? ஏண்டி, அந்த பொண்ணு வரும்போது வேற புடவையில தானே இருந்தது, இது எது புதுசா இருக்கு? அது வந்து என்னோடதுதான். இப்ப என்ன? என்னதானே நினைச்சிட்டு இருக்கீங்க? புரிஞ்சு பண்ணாட்டியும் நான் சொல்றத கேட்கவே கூடாதுன்னு முடியல இருக்கீங்களா? எதுக்கு இப்ப இவ்வளவு வேகமா கத்துறீங்க? அங்க வெளியில தானே உட்கார்ந்திருக்காங்க, எல்லாரும் கேட்டு போறாங்க. கேட்டா கேட்டா, ஏன்
பாருங்க, சத்தம் போட்டு பேசி என் கோவத்தை கிளப்பாதீங்க. அந்த புடவை என்னோடதா இருந்தா இப்ப என்ன? ஆசாசையா அந்த புடவை எடுத்து பிளவுஸ் எல்லாம் தச்சு போடலான்னு வச்சிருக்கும் போது கருப்பா இருக்கு, அதெல்லாம் போடக்கூடாது, நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க. அதை அப்படியே வச்சுட்டேன். சரி, இந்த பொண்ணாவது போட்டுக்கிட்டமேனு கொடுக்குறேன். இதுல என்ன வந்தது உங்களுக்கு? அடி விளக்கு வச்சதுக்கு அப்புறம் புடவை எல்லாம் கொடுத்துட கூடாதுடி. ஏன்டி நான் சொல்றத புரிஞ்சிக்கவே மாட்டீங்க? அத்தை, அந்த பொண்ணுக்கு மாத்து துணி கூட இல்ல. உங்களுக்கே தெரியும். இப்பதான் நான் துணியை துவைச்சு போட்டேன். ஈர துணியோட அந்த பொண்ணை எப்படி வீட்டுக்கு அனுப்புறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் வீட்ல விளக்கு வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்ய கூடாது. ஐயோ, நீங்க படுத்துற பாட்டுக்கு இருக்கிற எல்லா விளக்கையும் நானே உடைச்சு தள்ளிடலாம் போல இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் விளக்கு வச்சுட்டேன்னு உங்களுக்கு வாயை வலிக்காதா? உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க. அந்த பொண்ணை மட்டும் வீட்டுக்கு சந்தோஷமா அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எது சொன்னாலும் நான் கேட்கறேன். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நீங்க போடுற ரூல்ஸ் எல்லாம் மீறதுனால ஒன்றும் ஆயிடாது. தயவு செஞ்சு எனக்காக இல்லைனாலும் உங்க பிள்ளைக்காகவாது அமைதியா இருங்க. விளக்கு வச்சுட்டா அபசகனம் அது இதுன்னு பேசி எல்லாரையும் சங்கடத்துல தள்ளிடாதீங்க. உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். நான் என்ன சொல்றேன்றத புரிஞ்சுக்காம என் வாயை அடைக்கிறதுலயே குறியா இருக்கறா. நீங்க செஞ்ச இந்த உதவி என் வாழ்க்கையில நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். வாழ்க்கையவே எனக்கு திரும்ப கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. அட என்னப்பா, அதையே சொல்லிக்கிட்டு விட்டு தள்ளு. அப்புறம் ஊர்மி, உன்னோட துணி எல்லாம் இப்பதான் தோச்சு போட்டேன், ஈரமா இருக்குமா, இப்ப எடுத்துட்டு போக முடியாது. நான் அப்புறம் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரேன், அப்ப எடுத்துட்டு வரேன். எங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் இப்போ நோட் பண்ணி வச்சுட்டேன். அதானே, பொண்டாட்டி மகடிய ஊதிட்டா போதும், அப்படியே நல்ல பம்பு மாதிரி ஆடுவான். சரி, நாங்க கிளம்புறோம் மேடம். அக்கா, அம்மா எங்கக்கா? அவங்க கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிடுறேனே. வந்துட்டு நீங்க பேசிட்டு வாங்க, நான் போய் வண்டியை ரெடி பண்ணி வைக்கிறேன். சரிங்க அண்ணா. போயிட்டு வரேன் மேடம். போயிட்டு வரேன் சார். சரிப்பா. அக்கா, அம்மா கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டுமா? எங்க உங்க அம்மாவை கூப்பிடுங்க. அம்மா, அம்மா. இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டாங்க? நான் சொல்றது எதையும் இவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா இவங்க கூப்பிடும்போது மட்டும் நான் போகணும். அம்மா, ஒரு நிமிஷம் வந்துட்டு போயிடுங்கம்மா. வரப்பா. என் புள்ள மேல வச்ச பாசத்துக்காக வரேன். என்னம்மா ஊர்மிளா, வீட்டுக்கு கிளம்பிட்டியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க போகும்போது வந்து நிக்க கூடாதுன்னு நான் உள்ளே இருந்துட்டேன். என்ன ஆக்டிங் மாமியாரே? என்னம்மா நீங்க? இதுல என்ன இருக்கு? எப்படி இருந்தாலும் அம்மா அம்மா தானே. உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் வேணுமா? என் ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கும் இருக்குண்டா. இன்னைக்கு போலவே என்னைக்கு சந்தோஷமாவும் நிம்மதியாவும் உன் புருஷனோடையும் புள்ளையோடையும் மாமியாரோடையும் 100 வயசுக்கு வாழணும். புருஷனும் புள்ளையும் சரி, மாமியாரோட எப்படி? சும்மா ஜாக்கு ஜாக்கு. அக்கா, எக்கா, எக்கா, எக்கா மதியக்கா. அம்மா, என்னடி சாவித்ரி? என்னக்கா பொழுது போன நேரத்துல இப்படி கதவெல்லாம் திறந்து போட்டு தூங்கி நிக்கிற? ஒன்றும் இல்லடி, டிவி பார்த்துக்கிட்டே இருந்தேன், அப்படியே லைட்டாக கண்ணா செஞ்சுட்டேன். வா வா, வந்து உட்காரு. உட்காருதெல்லாம் இருக்கட்டும், எங்க உன் வீட்டில் யாரையும் காணோம்? ஏன்டி, குத்துக்கல்லு மாதிரி நான் ஒருத்தி இருக்கனே, கண்ணு தெரியல? காமெடியா? அண்ணனும் பிள்ளையும் இல்லையே, அதை தான் கேட்குறேன். அதை ஏன்டி கேட்குற? கிருஷி ஆஃபீஸ் போயிட்டான், இவர் ஏதோ வேலையா வெளியே போனாரு, இது வரைக்கும் ஆள் வரல. என்னடி புதுசா அண்ணனெல்லாம் விசாரிக்கிற, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைக்கா, நீ பட்டுப்புடவை பற்றி கேட்டிருந்தல்ல, அதான் நாளைக்கு அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களா, வரலாமா என்னன்னு கேட்டாங்க. நீ எதுவாக இருந்தாலும் உன் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டு தானே சொல்லுவேன், அதுக்கு தான் அவர் இருக்கிறாரான்னு கேட்டேன். அவர்கிட்ட எதுக்கடி கேட்கணும்? காசு கொடுக்கறதோட அவங்க கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம தான் நல்லது எல்லாம் பார்த்து எடுக்கணும். அப்போ நாளைக்கு வர சொல்லிட்டுமா? ஐஸ்வர்யாவுக்கும் பிடிச்ச மாதிரி எடுக்கணும்ல, அவளையும் நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லிடலாமா? ஏன்க்கா, நிச்சயத்துக்கு தானே புடவை எடுக்கிற, அதெல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி எடு, கல்யாணத்துக்கு பார்த்துக்கலாம். அப்படியே சொல்கிற? சரி, அப்போ வர சொல்லிடு. என்ன வேலையில் எடுத்துன்னு வர சொல்லவா? அது வேற இருக்கா? அண்ணங்கிட்ட கேட்டு சொல்லட்டுமா? ஐயா, அதுக்கு தான் சொன்னேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாது. இந்தா, அவரே வந்துட்டா இருப்பாரு, இரு கேட்டு சொல்கிறேன். ஏங்க, எங்கே தாங்க போனீங்க காலையில இருந்து? மதியம் சாப்பிட்டீங்களா இல்லையா? ஏன் வீட்டுக்கு வரவே இல்லை? ஃபோன் பண்ண நீங்கள் எடுக்கவே இல்லை. மதி, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நாம அப்புறம் பேசிக்கலாம். சரி, அதை விடுங்க. நாளைக்கு பட்டுப்புடவை நேரடியாக உற்பத்தி செய்கிற இடத்துல இருந்து எடுத்துன்னு வராங்க. என்ன விலையில இங்கே எடுத்துன்னு சொல்லுவேன்? இப்போ எதுக்குமா பட்டுப்படுவ? என்னங்க நீங்க அடுத்த வாரம் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு எதுக்குன்னு கேட்குறீங்க? ஐஸ்வர்யாக்கு பட்டுப்புடவை எடுக்கணும்ல? மதி, கடு பிடிக்காத மதி, அதான் டயர்டா இருக்குன்னு சொல்றேன்ல, நாளைக்கு பேசிக்கலாம் போ. ஏங்க, இன்னைக்கு சொன்னாதான் நாளைக்கு வருவாங்க. என்னடி இவரு இப்படி போறாரு? சரி விடுக்கா, அவருக்கு என்ன டென்ஷனோ என்னவோ. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் வர சொல்லிடுறேன். அப்படியே சொல்லிடு. சரி, நான் அப்ப போயிட்டு வரேன். கல்யாணக்கார வீடு மாதிரியா இருக்குது இது? என்னத்தான் சொல்றது? ஏய் சொல்லுடி, என்னன்னு சொல்லுடி. ஐயா பா, என்னங்கடி ரெண்டு பேருக்கு ஜாட காட்டிக்கிறீங்க? சாப்பிட்டு முடிச்சிங்களா? ஏஞ்சி போங்க. ஐசு, ஒழுங்கா சொல்லிடு, இல்லைன்னா அம்மாக்கிட்ட சொல்லிடுவேன். படி, இந்தா இதையும் சேர்த்து கழுவு. ஏய், நான் உனக்காக எவ்வளோ அடி வாங்கினேன், என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டியா? ஐயா, நீ மதியம் ஃபோனை கூட பார்க்க விட மாட்டியா? என்னங்கடி, அக்காலும் தங்கச்சியும் ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி இருக்கு. அது 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 வந்துமா, கோயில்ல. ஐயோ, சொல்லிடுவா போல இருக்கு. சொல்லாதடி ப்ளீஸ் டி. நல்ல மாட்டியா? சொல்லவா? நீ மாமா கிட்ட என்ன பேசுனது சொல்லவா? வேணாம் டி, ப்ளீஸ் டி, வேணாம். என்னங்கடி ஜாலியிலே பேசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நானும் ஐஸும் சீக்ரெட் டாஸ்க் விளையாடுறோம்.
அது என்னடி அது சீக்கிரம் டாக்கு? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுமா. சரி சரி, நேரம் ஆகுது பாரு, போய் சீக்கிரம் படுங்க. லவ் யூ மா. தேங்க் யூ. குட் நைட். குட் நைட் உனக்கு தான் கேடு. ஏய் சொல்லுடி சொல்லு. சொல்றேன்னு தான் சொன்னேன். இப்பவே சொல்றேன்னு சொன்னேனா? எனக்கு தோணும் போது சொல்றேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தோம் நம்ம வாயை புடுங்காம விட மாட்டான். போய் படுத்துருவோம். எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். ஏமாத்திட்டா ஓடுற, உன்னை சும்மாவே விட மாட்டேன். ஐயோ முடியலையே. பாதகத்தி காதுல பாதி தானே விழுந்தது. முழுசா தெரிஞ்சுக்கலன்னா தூக்கமே வராதே. ஊமை கொட்டா மாதிரி இருந்துக்கணும். என்னென்ன வேலைலாம் செஞ்சிருக்கா? எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தூங்குறா. நமக்கு தான் தூக்கம் வர மாட்டேங்குது. ஐயோ இது சரிப்பட்டு வராது. ஒரு தடவை எழுப்பி கேட்டு பார்த்துடலாம். ஐசே ஏய் சொல்லுடி. நீ சொல்லாம எனக்கு தூக்கமே வரல. என்னடி உனக்கு பிரச்சனை? நிம்மதியா தூங்கவாது விடுடி. ஐசே ஐசே ஏய் எந்திரடி. நடு ராத்திரியில என்னடி பிரச்சனை உனக்கு? இவா காடேரி. அடியே நான் தாண்டி. பயப்படாத. ஏறுமா மாடே, எதுக்கு இப்படி பயமுறுத்துற? ஐசே ஐசே ஐஸ்கிரீம் வேலையை காட்டிடுச்சுடி. உடம்பெல்லாம் முடியல. ஒரே ஜுரமா இருக்குது, நடுக்கமா இருக்குதுடி. அட எருமை, அப்பவே நினைச்சேன் இந்த மாதிரி தான் ஏதாவது நடக்கணும். சொல்ல சொல்ல கேட்காம ஒண்ணுக்கு 2 ஐஸ்கிரீமா வாங்கி முழுகணியடி. பாவி, அம்மாக்கு தெரிஞ்சா என்னதான் திட்டுவாங்க. ஐயோ பயமா இருக்குதே. இரு நான் போய் டேப்லெட் எடுத்துன்னு வரேன். ஐயோ அதெல்லாம் வேணாண்டி, இங்கே உட்காரு. ஏன்டி? இல்லை சார் வேணாம், அதெல்லாம் எல்லையை மீறி போயிடுச்சு. நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனான்னு எனக்கு தெரியல. நீ மாமா கிட்ட என்ன சொன்னேன்னு சொல்லு. அதை கேட்டாதான் என் ஆத்மா சாந்தி அடையும். ஐயோ கடவுளே, இந்த நிலைமையில எப்படி உன்னால இதை கேட்க முடியுது? சரிடி நல்லா சரி. ஆனா நாளைக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன். நீ விஷயத்த சொன்னாதான் நல்லபடியா போய் சேருவேன். இல்ல உன்னையே தான் சுத்தி சுத்தி வருவேன். அடைச்சி நடிச்சது போதும், நார்மல் மோடுக்கு வா. எப்படி கண்டுபிடிச்ச? ஆமா, இதை கண்டுபிடிக்க சிபிஐல இருந்து வேற வருவாங்க. போடி, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலன்னா உன் மண்டையே வெடிச்சிருவேன். ஐயோ பல்ல கட்டதுடி, பேய் மாதிரியே இருக்க. அந்த முக்கால எடுத்து தொலை. சொல்லுடி சொல்லுடி, சீக்கிரம் சொல்லுடி. சொல்றேன். எனக்கு ஒருத்தர் மேல விருப்பம் இருக்கிறது உண்மைதான். அதுதான் எனக்கே தெரியுமே. யாரடி அது? எங்கடி பார்த்த? எப்போ பார்த்த? எப்படி பார்த்த? ஸ்கூல் மேட்டா, டியூஷன் மேட்டா, காலேஜ் மேட்டா, இல்ல பஸ் மேட்டா, இல்ல ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போவியே அந்த மேட்டா? நம்ம ஊரா, வெளியூரா, வெளிநாடா, வேற்று கிரகவாசியா? அதெல்லாம் இல்லடி, என்ன சொல்ல விடு. நீ கத்தல அம்மா வந்துருங்க போல இருக்கு. ஐயோ நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். சாரி மன்னிச்சிடு. சொல்லு. அது வந்து நான் அவங்கள மொத ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்தேன். ஹாஸ்பிட்டல்லையா? ஆமாடி, நான் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சதும் என்எஸ்எஸ் கேம்ப் போனல 10 டேஸ்க்கு. ஆமா, அப்போ கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கம்பியில் என் கையை கீறிக்கிட்டேன். ஆஹா, அது கூட போய் ஹாஸ்பிட்டலில் 2 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்தேன்ல. ஆமாம்மா, அங்கே தாண்டி அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஐசே ஒன்றும் பெருசா இல்லடி, 2 தையல் தான். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. பயமா இருக்குடி, வலிக்கும். அதுக்கு என்னடி பண்றது? சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருக்க. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. என்னால முடியாதுடி. மயக்க மருந்து ஏதாவது கொடுத்து தையல் போடலாம்ல. அட யார் மணி 2 தையலுக்கு போய் இப்படி அழுவுற? ஐயோ எனக்கு ஊசினாலே பயமாச்சே சிஸ்டர். மாத்திரை ஏதாவது கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். தையெல்லாம் வேணாம் சிஸ்டர். ஐசே அழாதடி, நீ அழுத பார்த்தா எனக்கும் அழுக வருது. ஐயே சும்மா இருங்கடி 2 பேரும். சிஸ்டர் கொஞ்சம் வலிக்காம பண்ணுங்களேன். நான்லாம் தையல் போட மாட்டேமா. டாக்டர் வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. சீஃப் டாக்டர் வர சொல்லுங்க. ஸ்டூடெண்ட் யாராவது வந்து போட தெரியாம போட்டு போறாங்க. அப்புறம் திரும்ப அவுக்கணும்னா என்னால வலி தாங்க முடியாது. ஹாஸ்பிட்டல் டீன் வந்திருக்காருமா, அவர் வர சொல்லட்டுமா? 2 தையலுக்கு என்ன ஆர்ப்பாட்டம் பண்ற நீ? இரு, டாக்டர் வருவாங்க. யார் போட போறாங்கன்னு தெரியலையே, பயமா இருக்குதுடி. பேஷண்ட் யாருமா? இவதான் சார். கொஞ்சம் தள்ளி நில்லுங்கம்மா. கடவுளே என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. முருகா 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 முருகா. அம்மா கை காட்டு. வணக்கம் சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோவை பார்க்க கார்ட்டூன் பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.